ஸோ லிசன், உங்களோட செகண்ட் பிரெயின் உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா? 10 நாளில் நீங்கள் பணக்காரன் ஆகணுமா? 5 நாளில் ஒரு புக்கை ஒழுங்காக படிக்க உங்களால் முடியுமா? 10 டேஸில் மிகப்பெரிய ஜீனியஸ் ஆகுது. உங்கள் மூளையோட ஃபுல் பொட்டன்ஷியலை 2 டேஸில் கற்றுக் கொடுக்க என்னால் முடியும். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? இது எல்லாம் நான் சொல்லித்தரேன். என்னோட கிளாஸ் சேருங்க. இந்த கிளாஸ் வந்து ரீசெண்டாக நீங்கள் யூடியூப் எது எடுத்தாலும் இந்த மாதிரி சேனலுங்க நிறைய வதன்னு இருக்கும். எல்லாம் மில்லியனில் வியூஸ் இருக்கும். அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம்னு கேட்கலாம். இது பண்ணுறது வேற ஒரு விஷயத்துக்கு. கொஞ்ச நாளாகவே இந்த அப்சஷன் வந்து உலகம் ஃபுல்லாகவே மெதுவாக அவங்களே கொண்டு வராங்க. இது மக்களுக்கே உருவாகுச்சா இவங்க கொண்டு வராங்கன்னு தெரியல. ப்ரொடக்டிவிட்டி, இன்ஃபர்மேஷன் கிளட்டர் அதிகமாக இருக்கிற இந்த வேர்ல்டில் நம்ம தாத்தனுங்க காலத்தில் வந்து பார்த்தா அவங்களுக்கு பப்ளிக் ரேடியோ தான் ஒரே வே ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதில் வர நியூஸ் தான் உலக நியூஸ். ஆல் ரேடியோவில் மேட்ச் எல்லாம் ஆடியோவாக கேட்ட கும்பல். நம்ம அப்பாங்க டிவிக்கு வந்தாங்க. டிடியில் சாயந்தரம் 8 மணிக்கு போடுறதான் நியூஸு. கிரிக்கெட் மேட்ச் லைவுக்கு ஆஃபீஸ் லீவெல்லாம் போட்டு பார்த்த டைம்லாம் இருக்கும். இன்ஃபர்மேஷனுங்கிறது டெலிஃபோனில் வந்து பேசுகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கம்மி. நம்ம வரும்போது ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம பசங்க அவங்க வரும்போதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து இப்போ எல்லாமே கையிலேயே அவங்களுக்கு வந்து 5G ஃபோனில் வீடியோ கேம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு டெக்காக வளர்ந்துடுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கிளட்டரும் அதிகமாக ஆரம்பிச்சு. இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா காலையில் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருக்குது, டிவி இருக்குது, இன்டர்நெட்டில் உங்கள் ஃபீடு இருக்குது, பிளாக் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லா விதமான ஆர்ட் ஃபார்மும் இன்ஃபர்மேஷனும் பிரெயினை வந்து பாம்பேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுதான் நமக்கான இன்ஃபர்மேஷனை தேடி தேடி படிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது. சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு இது கொடுப்பாங்க, இதுதான் டேட்டா, நம்ம அதை வந்து உள்ளே ஏற்றிப்போம். இப்போது ட்ரூத்துங்கிறது ஒன்றும் கிடையாது, மல்டிஃபெசட் ட்ரூத்துன்னு எல்லா பக்கம் வர்றதுனால நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் பிரெயின் வாஷ் ஆகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். சோஷியல் மீடியா வந்து உங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ரெஷரில் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து கமான் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் நோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நோட் டேக்கிங் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு பெரிய விஷயமாக ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகமாக வேலை பார்க்கலாம், 5 நாளில் ஒரு ஒர்க் எப்படி சீக்கிரம் முடிக்கலாம், உங்கள் மெயில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், நோட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், டைரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், உங்கள் சிஸ்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், உங்கள் ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணிக்கலாம், எல்லாமே தெளிவாக வந்து வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதை பற்றி பார்க்கும்போது தான் இந்த அப்சிடியனுங்கிற ஒரு ஆப்பை பற்றி நானும் ரகுவும் வந்து ரொம்ப முன்னாடியே பேசியிருந்தோம். எங்களுக்கு அந்த ஆப்பை பற்றி பேசும்போது இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற கணக்கெல்லாம் எங்களுக்கு மைண்டில் ஏறவே இல்லை. அந்த ஆப் நல்லா இருந்துச்சு, அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். உண்மையிலேயே இதெல்லாம் வேலை செய்யுதா? அந்த ப்ரொடக்டிவிட்டினா என்ன? செகண்ட் பிரெயினா என்ன? பர்சனல் நாலேஜ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இல்லை இந்த ப்ரெஷர்லாம் தேவையா? இல்லை உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் படிக்கணுமா? ஒரு பர்சனல் நோட் புக்குனா என்ன? ஒரு ஆர்டிஸ்டோட டைரினா என்ன? இல்லை மெமரினா என்ன? நோட் புக்கில் இல்லாதப்போ வந்து காமன் பிளேஸ் புக்குன்னு வச்சுருந்தாங்களே அது என்ன? இல்லை இதெல்லாம் இல்லாதப்போ வந்து ரெனசன்ஸ் டைமில் மெமரி வழியாக எப்படி அவ்வளோ வச்சு கற்றுக்கிட்டாங்க? இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வெறும் ஒரு ப்ரெஷரைஸ்டு அலி அப்தால் மாதிரி பெரிய பெரிய வீடியோ போட்டு டெய்லி ஒரு 50 ஆப் எடுத்து உங்கள் ஃபோனில் ஏற்றிக்கிங்க. இந்த 10 ஆப்பில் நீங்கள் டு டூ லிஸ்ட்டு போட்டுக்குங்க, இந்த ஆப்பில் டைரி ஃபோன் பண்ணுங்க, இந்த ஆப்பில் நோட் கிரியேட் பண்ணிக்கிங்க, அலாரம் வச்சு நீங்கள் எந்திரிக்கிங்க. மாதிரி வாழ்க்கையை ரோபோட் மாதிரி செட் பண்ண தான் உங்களுக்கு இது ப்ரொடக்டிவிட்டி வருமா? இல்லை அதெல்லாம் ஃபேக்கா, ஸ்கேமா? இதை பற்றி யாரெல்லாம் பேசியிருக்கா? உண்மையிலே என்னென்ன ஆப்லாம் இருக்குது, எது உருப்படியாக இருக்குது, இல்லை எது ஸ்கேமு, எது வேலை செய்யும், இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதை உண்மையிலே வேலை பார்த்து பெருசாக வந்தவங்களாம் யார், இதுக்கெல்லாம் பிதாமான இருந்த அந்த ஆள் யார், அவர்கிட்ட இருந்து ஜெடல் காஸ்டனுங்கிறது எப்படி வந்துச்சு, மெட்டாமைக்கில் ஒரு சின்ன ஒரு மினி லிமிடெட் சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஜெடல் காஸ்டன், நோட் மேக்கிங், இந்த ப்ரொடக்டிவிட்டி, மெமரி, ஆர்கனைசேஷன், இது எல்லாமே லாஜிக்கலாகவே எப்படி வேலை செய்யுது. ஒரு ஆப்போட பிராண்டை எடுத்து உள்ளே போட்டு இந்த நோட் டேக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு இந்த சீரீஸில் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஜென்ரலாகவே நானே 7 சேனல் நடத்துகிறேன். நான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன், எப்படி ஒரு விஷயம் படிக்கிறேன், எப்படி குழம்பமாக பேசுகிறேன், தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி எப்படி பேசுகிறேன், தெரிஞ்ச மாதிரி எப்படி பேசுகிறேன் வரைக்கும் நானுமே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதையெல்லாம் வர மெட்டாமைக்கு எபிசோடில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. ஸோ உங்களுக்கு செகண்ட் பிரெயின்னா என்ன, அது என்ன சொல்கிறாங்க, ஒரு நோட் ஆப் வந்து எப்படி எனக்கான ஒரு திங்கிங்கை பண்ணும், திங்கிங் டூல்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு பெரிய ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, நான் இன்டெலிஜென்ட்டாக காட்டிக்கலாமா, இல்லை இது லைஃப்பை வந்து ப்ரெஷர் ஆக்குதே, அப்போ கூலாக ஒன்று எனக்கு இது இவ்வளோ தான் தெரியும்னு சொல்ல முடியாதா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் இந்த சீரீஸில் வந்து பேசலான் இருக்கோம். நோட் டேக்கிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து லீனியராக வேலை செய்யாது, நான் லீனியர் திங்கிங்காக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இது உட்காந்துருக்கீங்க, இப்போ உங்கள் மைண்டில் வந்து A to B, B to C தான் நீங்கள் இது யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் காலையில் நடந்த ஒரு மேட்ரு வந்து ஃப்ராக்மெண்ட்டாக ஓடும், நேற்று பார்த்த படம் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக ஓடும், நாளைக்கு கேட்க போகிற பாட்டு ஓடும், நாளைக்கு பார்க்க போகிற ஃப்ரெண்டோட விஷயம் ஓடும், வீட்டில் 1ஆம் தேதி எப்படி நம்ம கடன் கட்ட போகிறோன்னு ஓடும், அடுத்து என்ன படம் புக் பண்ணலான்னு ஓடும்னு உங்களுக்கு நாளினராக வேறு ஆங்கிலேருந்து மல்டிவர்ஸ் மாதிரி பிரெயினில் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அதில் திடீர்னு 1 o'clock நமக்கு பசிக்குது, சாப்பிட போகிறோம், நம்மள முடிவு பண்ணி வெளியே போகிறோம். ஸோ பிரெயின் வந்து லீனியராக யோசிக்காது, நாலினியர் ஃப்ராக்மெண்ட்டாக யோசிக்கும். நம்ம தான் அதிலிருந்து ஒரு ஆர்டரை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு தான்
திடீர்னு யுரேக்கா அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தோணலாம், ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு மொமெண்ட் ஒன்று தோணலாம், ஒரு செம்ம ஐடியா ஒன்று எடுத்து யோசிச்சேன் அதை மறந்துட்டேன்ப்பா என்னன்னே தெரியலன்னு யோசிக்கலாம். இப்படி நம்ம பிரெயினில் வந்து எல்லா ஐடியாஸும் உள்ளுக்குள்ளே வந்து கொலாஜ் ஆகி இந்த காம்பினேட்ரிக்ஸில் போயிட்டே இருக்கும். அதோட ஒரு ஐடியா ஒன்று பல்பு மாதிரி வரும், அது வரும்போது படக்குன்னு அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு பல வருஷமாக நூற்றாண்டு காலமாக மனுஷனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதில் யோசிச்சது தான் நோட்ஸ் எடுக்கிறது. இந்த நோட் டேக்கிங் வந்து நம்ம தான் ஒரு பெரிய பருப்பு அப்சிடியன்லாம் கூட கிடையாது. லியோனார்டோ டாவின்சியோட நோட் புக்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து படித்து பாருங்கள். அவருக்கு வந்து அவ்வளோ விஷயம் வந்து வாழ்க்கையில் நேச்சரை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு ராக்ஸை பற்றி, இந்த வல்கனை பற்றி, பிளான்ட்டை பற்றி, தண்ணி எப்படி வேலை செய்யுது, ஒரு ராக்கெட் ஏதாவது மிசைல் மாதிரி பண்ண முடியுமான்னு இப்போ இருக்கிற இன்வென்ஷனோட ஆரம்ப டைம் ஃப்ளைட் எப்படி ஒரு பறவை பறக்குது, பறவை எழுத நம்ம எதாவது பண்ண முடியுமா, அவரோட அந்த ஆரம்ப கால இந்த ப்ரோட்டோடைப் ஃப்ளைட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் தோண நோட்ஸில் எழுதிக்கிட்டே இருந்தார். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாவின்சி நோட் புக்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏதோ எல்லா இந்த மியூசியம்லையும் வச்சுருக்காங்க. வேன்காவோட டைரி எடுத்துக்கலாம். ஒரு டைரிங்கிறது என்னன்னா அன்னைக்கு இந்த விஷயத்தை திடீர்னு ஒரு மொமெண்ட் உங்களுக்கு தோன்ற ஐடியாவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மறுநாள் அது எப்போ யோசிச்சோன்னு உங்களுக்கு தோணும். சில சமயம் கனவுலாம் சூப்பராக யோசிப்போம், ஏஞ்சி முடிச்சு நல்ல கனவையா என்னன்னே தெரில அப்படிம்பாங்க. நம்ம கூல்ட்ரிச்னு ஒரு பெரிய போயட் இருக்கார், அவரோட ஜனடு அப்படின்னு ஃபேமஸான போயட் இருக்குது. இப்போதைக்கு ஃபேமஸான போயம் தான். எந்திரிக்கிறாரு, கனவுல தான் சூப்பராக போயம் தோணுச்சு, இது எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு. திரும்பி யாரோ டோரை வந்து இது தட்டிட்டாங்களாம். வெளியே போய் திறந்து பார்த்துருக்காரு, யாருமே இல்லை. திருப்பி வந்து உள்ளே உட்காந்துருக்காரு, அந்த மீண்டி போயம் வந்து இது மறந்து போச்சுனாங்க. ஸோ வந்து த டெவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தாலஜி கதை மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்போ யாருக்கு என்ன வரும்னு தெரியாது. நீங்கள் திடீர்னு லைஃப்பை பற்றி ஒரு செமையான விஷயம் ஒன்று தோணும், இப்போலாம் இருக்கலன்னு சொல்லலாம், அதை நீங்கள் நோட்டாக எழுதலாம். நாளைக்கு இவனை பார்த்தா நல்லா இருக்கும், அதை நீங்கள் நோட்ஸாக எழுதலாம். ஒரு கதையான ஐடியா இருக்க நோட்ஸாக எழுதலாம். இப்படி தான் நோட் புக்குங்கிறது முக்கியமான ஆர்டிஸ்ட்டுங்க, சயின்டிஸ்ட்டுங்க, பொலிட்டீஷியன் வந்து எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பர்சனல் நோட் புக் வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு 4 மாதம் கழிச்சு அதை எடுத்து டர்ன் பண்ணி பார்த்தா, ஓ ஆமாம்ல இன்றைக்கி இது நடந்துச்சுல, இதை யோசிச்சிருக்கோம்ல. டைரி ரைட்டிங்கிறதே இதோட பேசிக்காக வச்சுக்கலாம். நம்ம அம்மா டைம்லாம் எல்லார் வீட்லேயும் உங்கள் பீரோலாம் பார்த்தீங்கன்னா டைரி கண்டிப்பாக இருக்கும், வச்சுருப்பாங்க. எடுத்து பார்த்தா அவங்க அம்மா அப்பாலாம் யார் காலையில் லவ் பண்ணா, யார் ஃப்ளாப் ஆனா, வீட்டில் என்ன பிரச்சனையாச்சு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த பழக்கம் யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஒன்ஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம மனசெல்லாம் ஸ்பாட்டில் நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் நீங்கள் போடுற போஸ்ட் கூட இது நோட் டேக்கிங் தான். இன்றைக்கி நான் இங்கே சாப்பிட்டேன், நீங்கள் நான் கோவமாக இருக்கேன், இந்த படம் பிடிக்கல, அதுக்கு லைக்கும் கமெண்ட்டும். இப்போ உங்கள் அம்மாவோட டைரிக்கு லைக் கமெண்ட் வந்துச்சுன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியா, இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இதிலிருந்து தான் நோட் டேக்கிங் ஆப்னு தனியாக வரும்போது அப்சிடியன் உள்ளே வருது. அவன் என்ன சொல்ல வரான்னா, பேக் டு பேக் ஹைப்பர் லிங்க் நான் ஒன்று கொண்டு வரேன், கிராஃப்யூன்னு ஒன்று கொண்டு வரேன். இதுதான் மற்ற ஆப்புக்கும் அப்சிடியன் புதுசாக கொண்டு வர்றதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு நோட்ஸ் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நோட்டில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைங்க இது வேற ஒரு ஐடியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி பிரான்ச் அவுட் ஆகும், ஒரு நர்வ் செல் மாதிரி. அதை வந்து நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் பேக் லிங்காக தரோம், ஹைப்பர் லிங்க் ஆக்குறோம். விக்கிபீடியா மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஐடியாஸ் எல்லாம் விக்கிபீடியா லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஒன்று நான் லீனியராக ஹைரார்க்கி இல்லாமல், அதாவது டாப் டு பாட்டம் அப்ரோச் இல்லாமல் நான் லீனியராக போக ஆரம்பிச்சா, ஒரு ரைஸோ மாதிரி போக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் அப்சிடியன் பண்ணுற வேலை. ஸோ நீங்கள் ரேண்டமாக எப்போ வேணால் எந்த நோட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் அப்சிடியன் பண்ணுற வேலை. இப்போ இவன் தான் இதை புதுசாக கொண்டு வரானா, இதெல்லாம் முதல்ல ஒருத்தன் பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்னா ஒரு முக்கியமான ஆள், ஒரு ஜெர்மன் ஒருத்தர், அவரை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இப்போ இருக்கிற அத்தனை நோட் டேக்கிங் ஆப்பும் அவர் கொண்டு வந்த, அவர் வெறும் பேப்பர் பேனலில் பண்ண விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த நோட் டேக்கிங் ஆப்புங்கிற விஷயத்தையே பெரிய விஷயமா வருது. அவர் யார், அது என்ன தான் பண்ணார், அது வேலை பார்த்துச்சா, ஏன் வேலை பார்த்துச்சு, அதுலேருந்து எது இவால்வ் ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ப்ரொடக்டிவிட்டி இன்னும் 5 நாட்களில் மிக சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கை மாறணுமா, இந்த சீரியஸ் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெட்டா மேகிஸ் மெம்பர் ஆகுங்க.